கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26 சில வசனங்கள். கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாயிருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை வேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்துதல் பூமியில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் இருக்கிறது. ஆகவே எல்லா மக்களும், எல்லா இன மக்களும், ஜாதி மக்களும், மொழி மக்களும் வேறு வேறாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்தினதினாலே எல்லா மக்களும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் அர்த்தமாகின்றனர். ஆகவே யூதர், கிரேக்கர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் என்று வேறுபாடு இல்லை, ஆண் என்று பெண் என்றும் வேறுபாடு இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எல்லாரோடும் கலந்திருக்கிறபடியால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் ஊர்வன பரப்பன எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தம் கலந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறான அந்த இயற்கை தொடர்பினாலே அடிப்படையிலே அன்பானது இருக்கிறது. அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.